சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல கோலன் குரூப் ஆளுங்களும் இம்பீரியல் ஃபேமிலியோட கமிஷன் எடுத்துட்டு போயிட்டுருக்கப்போ, அங்க இடி, மின்னலு, மழை அதெல்லாம் பெஞ்சதுனால, அங்க மலை மேல இருக்க கல்லாம் உருண்டு வருது. இத பார்த்து அங்க இருந்த எல்லாருமே, "இது வந்து ஒரு நிலச்சரிவு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓடுறாங்க. அப்ப அங்க நின்னுட்டு இருக்க ஸ்ட்ராங் டிராகன் ஸ்குவாடோட லீடரும், "எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. இது எப்படி? நாங்க இந்த பொருட்கள் எல்லாம் இம்பீரியல் ஃபேமிலி கிட்ட ஒப்படைச்சாகணும். அப்பதான் எங்களோட ஸ்டேட்டஸ் ரைஸ் ஆகும். நான் நான் இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காரு. அப்ப மலை மேல இருந்து பல பாறைகள்லாம் உருண்டு வந்து எல்லாருமே நசுங்கி செத்துடுறாங்க. அப்ப மலை மேல இருந்துகிட்டு யாரோ சிரிச்சுக்கிட்டே, "அது ரொம்ப நாளா நொறுங்குச்சுல்ல" அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். "நீங்க ஒரு டிரான்சிடென்ட் எக்ஸ்பர்ட்டா இருந்தா கூட உங்களால நேச்சுரல் டிசாஸ்டர ஃபேஸ் பண்ண முடியாது போலயே." வெல், இதுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல வேண்டியது ஃபுயாங் நிலச்சரிவுக்கு தான். அதுக்கப்புறம் டிஃபரெண்ட் ஃபியூச்சர்ல யூஜின் சாங் தான் கொலன் குரூப்போட சப்போர்ட்டோட இந்த கமிஷனை சூப்பர்வைஸ்டு பண்ணான். அதனால இதே நிலச்சரிவால தான் பிரேக்கன் கிளானுக்கு நம்ப முடியாத சேதங்கள்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் கோலன் குரூப் தொடர்ச்சியா ஆதரவு குடுத்ததால, நாங்க வந்து சீக்கிரமா மீண்டோம் அப்படின்னு டிஃபரெண்ட் ஃபியூச்சர்ல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டுருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஃபியூச்சர்ன்றது தெரியும். அதுக்கப்புறம் நான் தலையிட்டா ஒரு சில சின்ன விஷயங்கள மாத்த முடியும்னாலும், இந்த மாதிரியான ஒரு சில பெரிய விஷயங்கள என்னால மாத்த முடியாதுதான் நெனைக்கிறேன். நான் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சும், ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கான கமிஷன அவங்க கிட்ட ஒப்படைச்சதுக்கான காரணமும் இதான். இந்த கமிஷன பாத்துக்கிற கோலன் குரூப்போட அட்டாக் ஃபோர்ஸ நான் என்னோட ஒரு விரல கூட யூஸ் பண்ணாம மொத்தமா அழிச்சிருவேன். அதுக்கப்புறம் அதே நேரத்துல என்ன நோக்கி வர எல்லா சந்தேகத்தையும் என்னால நீக்கவும் முடியும், ரிமூவும் பண்ண முடியும். இததான் ஒரே கல்லுல 2 மாங்கான்னு சொல்லுவாங்களோ. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அடிஷ்னலா அப்படின்னு சொல்றான். சிஸ்டம்ல டெத் கீ எக்ஸ்ட்ராக்ஷன் மூலியமா அங்க செத்து போனவங்களோட எனர்ஜிலாம் நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதனால நம்ம ஹீரோவுக்கு பல நியூ ஸ்கில்ஸ் கிடைக்குது. பழைய ஸ்கில்ஸ்லாம் எவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், "இவ்ளோ இன்கிரெடிபிளான மானாவ உறிஞ்சுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது என்னால இத சும்மா விட முடியாதுப்பா. குட். இது மூலியமா எல்லா எக்ஸ்ட்ரா திங்ஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்கருந்து கிளம்பும்போது, அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா அங்க ஏதோ எல்லோ கலர்ல ஜொலிக்கிற மாரி இருக்கு. அத பார்த்த நம்ம ஹீரோவும், "கண்டுபிடிச்சிட்டேன். நான் இத ஆல்மோஸ்ட் மறந்துட்டேன். ஆனா இதோட ரொம்பவே பளபளப்பான ஜொலிக்கிற தன்மை இத ரிவீல் பண்ணிச்சு. என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல யூஜின் சாங் தான் இந்த கமிஷன் ஐட்டம வச்சுட்டு இருந்தான். அதனால தான் அவனால கொஞ்சமாச்சு இம்பீரியல் ஃபேமிலியோட கோபத்த தணிக்க முடிஞ்சுச்சு." யார்ரா அந்த யூஜின் சாங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வேற யாரும் இல்ல. நம்ம ஹீரோட தம்பி தான் அவன். அவனோட பேரு தான் மறந்துச்சு. ஆனா ஆள் கொஞ்சம் ஞாபகம் இருந்துச்சு. அதனால தான் அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன் எப்படியோ. நான் ஆட் பண்றேன் பாத்துங்க. ஏன்னா உங்களுக்கே மறந்துட்டு இருக்கும். உண்மதான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இந்த பொருள இப்போ அவனே வச்சுட்டு இருக்கிறதுனால, அவன் என்ன சொல்றான்னா, "இந்த வாட்டி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப நாளா ஆவலா இருக்கேன்." அதுக்கப்புறம் இப்போ கோலன் குரூப்போட செட்ட காமிக்கிறாங்க. அங்க கோலன் குரூப்போட லீடரும் என்ன சொல்றாருன்னா, "எல்லாரும் செத்தது நிலச்சரிவிலயா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு ரிப்போர்ட் பண்றவரும், "எஸ் சார்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த கமிஷன் பொருள்லாம் என்னாச்சு? அதுக்கு ரிப்போர்ட் பண்றவரும், "நாங்க அத தேட ஒரு சர்ச்சிங் டீம ஹையர் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த பொருளும் இப்போ வரைக்கும் கிடைக்கல" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட கோலன் குரூப் லீடரும், "நான் அத கண்டுபிடிச்சே ஆகணும். ரொம்ப சீக்கிரமா" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அத கேட்ட ரிப்போர்ட் பண்றவரும், "அது அது வந்து இப்போ மெஜஸ்ட்ரியும், எம்பையரும் ஆத்தரத்துல இருக்கிறதுனால, த லீடர் ஆஃப் த எம்ப்ராய்டர்ட் யூனிஃபார்ம் காட்ஸ் அஷ்யூர் டிராகன் ஸ்வார்ட் ஜூ ஜாலிங் அவருக்கு இப்போ ஆர்டர் குடுத்துருக்காங்க. அவர் வந்து இப்போ 2000 சோல்ஜர்ஸோட ஜேஜியாங் நோக்கி வந்துட்டு இருக்காரு." அத கேட்ட கோலன் குரூப் லீடரும் ஷாக் ஆகிட்டு என்ன யோசிக்கிறாருன்னா, "டேம் இட்! இது வந்து இம்பீரியல் ஃபேமிலியோட பர்சனல் அப்படின்றதுனால, முரிம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு இடையான ஒப்பந்தத்த மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு வாரம் ஆக்க முடியாது. ச்சே! ஒன்ஸ் இம்பீரியல் ஃபேமிலி ஒருத்தர இனிமே நெனச்சிட்டாங்கன்னா, அவங்களாலயும் அந்த ஃபேக்ஷனாலயும் எந்த விதமான பாதிப்பு இல்லாம அதிலிருந்து தப்பிக்கவே முடியாதே!" அப்படின்னு இவரும் நெனச்சிட்டு இருக்கும்போது, எம்ப்ராய்டர்டு இம்பீரியல் ஃபேமிலியோட காட்ஸும் அங்க வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர காமிக்கிறாங்க. இவரு யாருன்னா, த லீடர் ஆஃப் த எம்ப்ராய்டர்டு யூனிஃபார்ம் காட்ஸ். அதுக்கப்புறம் இவரு பேர் வந்து யூஜா லியாங். இப்ப இவங்க ஒரு இடத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இது என்ன இடம்னா, இதுதான் ப்ரொவின்சியல் மினிஸ்டரோட கேஸ்டல். அதுக்கப்புறம் இவரும் அங்க வந்து எதுவும் சொல்லாம அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இத பார்த்த ப்ரொவின்சியல் மினிஸ்டரோட ஆளுங்க, "த எம்ப்ராய்டர்டு யூனிஃபார்ம் காட்ஸ் இங்க வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் பண்றாங்க. அதை கேட்ட ப்ரொவின்சியல் மினிஸ்டரும், "நான் அவர் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே தலைய பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அங்க வந்து யூஜா லியாங்கும், "ரொம்ப நாள் ஆயிடுச்சுல விசோ, முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஒல்லியாயிட்டு இருக்க. உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு தான். ஆனா ஒரு அவமானகரமான சம்பவத்துக்காக நான் உன்னை பார்க்க வருவேன்னு நான் நினைச்சு பார்க்கல." அதுக்கு ப்ரொவின்சியல் மினிஸ்டரும், "உன்கிட்ட என்னோட மூஞ்ச காமிக்கிறது கூட எனக்கு மனசு வரல." அதுக்கப்புறம் அவரும், "சரி இப்போ சொல்லு, கவர்மெண்ட் கமிஷன்ல ஃபர்ஸ்ட் இடத்த கோலன் குரூப் பெறாத அப்பவும் அவன் கமிஷனை வாங்கின மாதிரி தெரியுது. சாதாரணமா அது போல ஒரு விஷயத்த நீ அனுமதிக்க மாட்டியே. அப்படின்னா காரணம் என்ன?" அப்படின்னா, "ஒருவேளை நீ அந்த கோலன் குரூப் கிட்ட இருந்து செலெக்ஷனுக்காக பணம் எதனா வாங்கினியா?" அப்படின்னு கேட்கிறப்போ அவரும் எதுவும் சொல்லாம அப்படியே தலையை தொங்க
தொங்க போட்டு உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் இவரும் எம்பரர் உனக்கு 7 நாள் டைம் கொடுத்துருக்காரு. அந்த 7 நாளைக்குள்ள பிரின்சஸோட நினைவு பொருட்களை நீ கண்டுபிடிக்கலன்னா கோலோன் குரூப் மட்டும் இல்ல உன்னால கூட அந்த பாதிப்புல இருந்து தப்பிக்க முடியாது. என்னால உனக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். தட்ஸ் ஆல். என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் இவரும் நானும் என் மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்லின்னு தான் நினைக்கிறேன். ஆனா நான் என்ன பண்றது, என் பொண்ணோட உயிர் அந்த கொடிய மனுஷங்கிட்ட இருக்கே. நான் இப்போ என்ன பண்றது, நான் என்ன செஞ்சா இந்த பிரச்சனையை என்னால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு இவரும் நினைச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்க பொண்ணோட உயிரை காப்பாத்த நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அதை பார்த்த ப்ரொவின்சியல் மினிஸ்டரும் ஷாக் ஆகிட்டு நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் உங்க மகளை காப்பாற்றவும் கோலூன் குரூப்பை அழிக்கவோ விரும்பினா இப்பிலிருந்து நான் சொல்றபடி செய்யுங்க அப்படின்னு சொல்றான். இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும் மீட்டிங் போட்டிருக்கான். அப்போ ஒயிட் லோட் ஃபேக்ஷன் லீடரும் என்ன சொல்றாருன்னா, இப்போ என்னன்னா கிளான் லீடர் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே நிலச்சரிவு உண்மையாவே நடந்துச்சு. அதை கேட்ட நம்ம டூவும் ஒருவேளை நீங்க தான் நிலச்சரிவு ஏற்படுறதுக்கே காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் அதே பூரா நல்லா பண்ண முடியும், ஒரு சாதாரண மனுஷனால நேச்சரை எப்பயுமே மேனிப்புலேட் பண்ண முடியாது. நான் பொதுவா புக்ஸை படிப்பேன். அப்போதான் ஒரு நாள் பாறைகளோட அமைப்பு ஃபார்மேஷன்ஸ் அப்படின்ற மாதிரியான புக்ஸ் எல்லாம் படித்தேன். அதனால தான் என்னால் இதை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அதை கேட்ட நம்ம டூவும் இதான என்னோட கிளான் லீடர் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நான் என்னோட கிளான் லீடரோட ஞானத்தை பார்த்து ரொம்பவே வியக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அதை விடுங்க, இப்போ அவாங்கரா கிளான் எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு ஒயிட் லோட் ஃபேஷன் லீடரும் கடந்த சில நாட்கள்ல அவங்களோட நிலைமை மொத்தமா மாறிடுச்சு. டூயக்சிலும் செத்துட்டான். அதுக்கப்புறம் கோலூன் குரூப்பை எதிர்த்ததுனால யோம் சியோக் சியோன் கையால டு ஜியோங் எக் செத்துட்டான். அதுக்கப்புறம் கோலூன் குரூப் வந்து அவாங்கரா கிளானை கைப்பற்றுறதுக்கு அவங்களோட படைகள் அனுப்புனாங்களாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செய்தி வந்துச்சு, அவனுங்க வந்து அவாங்கரா கிளானை மொத்தமா கைப்பற்றிட்டாங்களாம். அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அப்படின்னா அது மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு வாய்ஸ் லீடரும் அது மொத்தமாலாம் அப்படின்னு சொல்ல முடியாது, கமிஷன் கிளான் அப்படியே தான் இருக்கு. ஆனா அந்த கமிஷன் கிளானோட ஓனர்ஷிப் மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கு. இப்போதான் சீஃப் ஸ்டிவார்ட் யாங் ஜி ஹோ அப்படின்னு ஒருத்தவனை இப்போதான் டெம்பரவரி கிளான் லீடரா அப்பாயிண்ட் பண்ணானுங்க. இருந்தாலும் நான் தற்செயலா ஒரு விஷயத்தை கவனிச்சேன். சொல்லுங்க அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அதுக்கு அவரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவாங்கரா கிளான்ல இருக்க எல்லா வெல்த் செல்வமும் மவுண்ட் ஹுவா செட்டுக்கு அனுப்பப்படுது. அதுக்கு கிளியர் லோட் ஃபேஷன் லீடரும் மவுண்ட் ஹுவா செட்டா, அதுக்கு ஒயிட் லோட் ஃபேஷன் லீடரும் ஆமா கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் இது வந்து ஆபியஸ் தான், மவுண்ட் ஹுவா செட் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக அவாங்கரா கிளானியா அவங்க கிட்ட கொடுத்துட்டானுங்க. அதுக்கு டான் ஹரினும் மவுண்ட் ஹுவா செட் அப்படி செய்துன்னு நினைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம டூவும் இதை பார்த்தா சியோ செட்டுக்கும் அவனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. அதை கேட்ட கிளியர் லோட் ஃபேஷன் வைஸ் லீடரும் ஆனா நீங்க சொன்ன மாதிரியே அவங்க நம்ம கிட்ட கமிஷனை ஒப்படைச்ச விதத்தை பார்க்கும்போது கோலூன் குரூப் வந்து நம்மள ஒரு சாதகமா பாக்குறாங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது. அப்படின்னா இப்போதைக்கு கவர்மெண்ட் கமிஷன்ல கவனத்தை செலுத்தி நம்மளோட வெல்த் அதிகரிக்கிறது தானே பெஸ்ட். அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்ல அதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவரும் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் இது வந்து ஒரு பொன்னான வாய்ப்பு, நம்மளோட ஒரு மிகப்பெரிய எதிரியை தோக்கடிக்க இந்த தருணத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். அதுக்கு கிளியர் க்ளோட் ஃபேஷன் லீடரும் நம்மளோட மிகப்பெரிய இனிமே யாரு, அதுக்கு நம்ம டூவும் ஒருவேளை மவுண்ட் வாசிட்டா இருப்பாங்களா. இதை நான் முழுசா சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளோட மிகப்பெரிய எனிமி த கோலூன் குரூப் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அதை கேட்ட வாய்ஸ் லீடரும் நீங்க சொல்றது கோலூன் குரூப்பியா. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் இந்த கிளானோட லீடர் செத்ததுல இருந்து எனக்கும் எங்க அப்பனுக்கும் விசை வச்சது வரைக்கும் யூஜின் சாங் என்னோட தம்பியை சுத்தி நடந்த எல்லா சம்பவத்துக்கும் சம்மந்தப்பட்டிருந்த ஒரே குரூப் இந்த கோலூன் குரூப். சர்ச் ஆபரேஷன் முடிய இன்னும் 6 நாள் இருக்கு. அந்த 6 நாள் தான் கோலூன் குரூப்புக்கு எதிரான நம்மளோட போரோட நாள் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அதுக்கப்புறம் லியாங்கோ கோலூன் குரூப்புக்கு போயிட்டு அவனோட வழியை மறைக்கிற எல்லா காட்சியும் அடிச்சு போடுறான். அதுக்கப்புறம் லியாங்கும் எவ்வளோ தைரியம், இம்பீரியல் ஃபேமிலியோட எம்ப்ராய்டர்ட் யூனிஃபார்ம் கார்டை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், நீங்க சாக விரும்பலனா எனக்கு ஒழுங்கா வழியை விடுங்க. அதுக்கப்புறம் கோலோன் குரூப்போட லீடரும் சேர்ல உட்காந்துட்டு ஏதோ ஒன்னத்தை யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க வந்த லியாங்கும் கோலோன் குரூப் லீடர் சேர்ல உட்காந்துருக்கிறத பாக்குறாரு. கோலோன் குரூப் லீடரும் எதுவும் சொல்லாம அப்படியே அமைதியா உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் லியாங்கும் நீ தான் யோம் சியோக் சியோனா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவரை பார்த்த கோலோன் குரூப் லீடரும் அவரை சுத்தி ரெட் கலர்ல ஆறா இருக்கிறத பாக்குறாரு. அப்ப அவரும் 10 வேர்ல்ட்லி சுப்ரீம்ஸ், இந்த முரிம் உலகத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்கள தான் சுப்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல மொத்தம் 10 சுப்ரீம்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தன் தான் ஜூலா லியாங். இவன் தான் இம்பீரியல் ஃபேமிலியோட ட்ரெம் கார்டா இருக்கான். நான் கொஞ்சம் வழுக்குனா கூட நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு மண்டி போட்டு இந்த கோலூன் குரூப் லீடர் யோம் சியோக் சியோன் எம்ப்ராய்டர்ட் யூனிஃபார்ம் லீடருக்கு என்னோட வணக்கம். அதுக்கு லியாங்கும் கவர்மெண்ட் கமிஷன்ஸ் எல்லாம் எக்ஸாம் வச்சு தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா கடந்த 10 வருஷமா நீ தான் அதெல்லாம் சொகுசா அனுபவிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதுக்கு கோலூன் குரூப் லீடரும் என்ன சொல்றாருன்னா இந்த ஜேஜியாங்கில் இருக்க எல்லா கமிஷன்களானுமே வேஸ்ட் ஒஸ்டா இருப்பானுங்க, மந்தமா இருப்பானுங்க.
அதனால அந்த கமிஷன்ஸ்லாம் ஃபெயில் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவின்ஷியல் மினிஸ்டர் கவலைப்பட்டாரு. அவரோட கோரிக்கைய நான் நிறைவேத்தினேன். ஜஸ்ட் அதான் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட லியாங்கும், உன்னோட வார்த்தையில அர்த்தமே இல்ல. உன்னோட திறமை அந்த அளவுக்கு அபாரமா இருந்துச்சுன்னா இந்த நிலைமை ஏன் ஏற்பட்டிருக்க போகுது? அதுக்கு கோலூன் குரூப் லீடரும், நான் ஒன்னும் சாக்கு போக்குலாம் சொல்லல. மாகாண அமைச்சர் அதாவது ப்ரொவின்ஷியல் மினிஸ்டர் காங்விசோ தான் இந்த வழியா தான் இந்த கமிஷனை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுதான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டையே அவர் மேல தூக்கி போட்டுறாரு. அதை கேட்ட லியாங்கும், நீ என்ன சொன்ன? ஏன்டா நாயே, நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு மொத்த பழியும் தூக்கி ப்ரொவின்ஷியல் மினிஸ்டர் மேலேயே போடுறியா? அதுக்கு கோலூன் குரூப் லீடரும், நான் உண்மைதான் பேசிட்டு இருக்கேன். ப்ரொவின்ஷியல் மினிஸ்டரும் நாங்களும் போட்ட எல்லா மீட்டிங்ஸையுமே நான் பதிவெடுத்து வச்சிருக்கேன். நான் சொல்றதை உங்களால நம்ப முடியலன்னா நீங்களே அதை கன்ஃபார்ம் பண்ணீங்க. அதை கேட்ட லியாங்கும், அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதை கோலூன் குரூப் லீடரும் எடுத்து கொடுக்குறாரு. அதை அவரும் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கோலூன் குரூப் லீடரும், இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு லியாங்கால எதுவும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் அவரும், அவங்க என்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோலூன் குரூப் லீடரும் கேட்கிறாரு. அதுக்கு லியாங்கும், 6 நாள், இன்னும் 6 நாளைக்குள்ள பிரின்சஸோட நினைவு பொருட்களை உங்களால கண்டுபிடிக்க முடியலனா நான் என்னோட கௌரவத்து மேல சத்தியமா சொல்றேன், நீங்க பண்ண எல்லா மொள்ள மாதிரி தனத்தையும் நான் தோண்டி எடுத்துட்டு வந்துடுவேன். அதுக்கு கோலூன் குரூப் லீடரும், அதான் சரி, ஆனா உங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் உணர்ச்சிகளையும் கவர்மெண்ட் விஷயங்களை தலையிட அனுமதிக்காதீங்கன்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச சிரிச்சா மாதிரி வச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட ஒரிஜினல் மூஞ்ச வச்சுட்டு கோபத்துல பக்கத்துல இருந்த ஒரு டேபிள் போட்டு உடைக்கிறாரு. அதுக்கப்புறம் டேபிள்லாம் உடைச்சு முடிச்சிட்ட அப்புறம் ஒருத்தர் வந்து, நாம இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு இவரும், ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவுக்கு தயாராகுங்க, நான் ஆர்டர் கொடுத்த அடுத்த நிமிஷம் எல்லா ட்ரேஸையும் எரேஸ் பண்ணுங்க அப்படின்னு இவரும் சொல்றாரு. இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ, பாய்.